அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம க்ரீம்லாம் யூஸ் பண்ணாமல், பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா க்ரீமியாகவே வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருங்க பசங்கள்லாம். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் சக்க போட ஆரம்பிச்சிருச்சு. மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்குது. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பேக்கெட் பால் எடுத்திருக்கேங்க. நல்லா திக்கான பாலாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 1/2 லிட்டர் பால் எடுத்தோம் இல்லையா, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் பால் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சது எல்லாமே கடையில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம் எப்படி கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே பண்ணணும் அப்படின்னு. அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். கட்டிகள் எல்லாம் நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இது இருக்கட்டும். பால் பாருங்கள் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஆடை மட்டும் பட விடாதீங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் பால் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அதனால் கலந்து விட்டுருங்க. சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டே இருங்க. சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். அடுப்பு வந்து இப்போ சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டே இருக்க நமக்கு வந்து கெட்டியாயிட்டே இருக்கும். நமக்கு ஃபீல் ஆகும் கெட்டியாயிட்டே இருக்குது அப்படின்னு. ரொம்ப திக்காயிடக்கூடாது. அதுக்காக இந்த அளவுக்கு திக்கானாலே போதும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இந்த ஸ்டேஜ் தானே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கானாலே போதும். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறணும். ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் கேரமல் பண்ணுறதுக்காக. பாலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேங்க. கேரமல் எப்படி பண்ணுன்றது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். புட்டிங் வீடியோஸ்னு டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு தான் கேரமல் பண்ணணும். ஃபாஸ்ட்டாலாம் வராது, சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கேரமல் வந்து கசக்காமல் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் எதையுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி கேரமல் வருது நீங்களே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் வந்து வீடியோ மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ சீக்கிரமெல்லாம் கேரமல் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். கலர் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் பேர்லேயே வந்து பட்டர்ஸ்காட்ச் இருக்கு. பட்டர் சேர்க்காமல் எப்படிங்க, பட்டர் தான் சேர்க்க போகிறோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. பட்டர் சேர்த்துலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். நெய் சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக நெய் சேர்க்கக்கூடாது, பட்டர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். அது கொஞ்சம் உருகி வரணும். உருகி வந்ததுக்கப்புறம் நட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைனா நிலக்கடலை சேர்த்துக்கலாம், பாதாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. யாருங்க சேர்த்தாச்சு. இந்தமாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இது வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக பட்டர் தடவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இதிலே நமக்கு இது செட் ஆகணும். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கு ஷேப் எதுவும் தேவையில்லைங்க. இது இருக்கட்டும். இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம போய் பாலை போய் பார்க்கலாம். பால் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்னு. சூட்டில் எப்படி இருந்துச்சு, ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு அப்படின்னு. இப்படி தான் இருக்கணும். இது வந்து ஒரு ஜாருக்கு மாற்றிட்டேன், பெரிய ஜாருக்கு மாற்றிட்டேன். இது 2 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. இது வந்து ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. மூடி மட்டும் மூடினா போதும். மூடிட்டு
2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரமல், அது பாருங்கள் சூப்பராக செட்டாக வந்திருக்கு. நம்ம பட்டர் தரனால பிளேட்லேருந்து ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லைனா ஜிப்லாக் கவர்லேயோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துட்டு இதை கவர் பண்ணி மிக்ஸியில் மட்டும் போட்டு அரைச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தூள் ஆயிரும். அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் பெரிய பீஸ் கொஞ்சம் நொறுங்கி இருக்கணும், அந்த மாதிரி தான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வெயிட் வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸும் இருக்குது, கொஞ்சம் இப்போ பவுடரும் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போது நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரமல், அதை வந்து பாதி இதில் சேர்த்துக்கலாம். பாதி சேர்த்துட்டேன். இதே ஹை ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு வந்துட்டேன். இதே அதே பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு எசன்ஸ் எதுவுமே தேவை. நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே நமக்கு எசன்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். அதுவே நமக்கு போதும். நம்ம கடையில் வாங்குகிற பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பார்த்திங்களா வாயில் கொஞ்சம் தட்டுப்படும் கேரமல். அதுக்காக இந்த மாதிரி பாதி வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மேலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போது இதை வந்து டைட்டாக கவர் பண்ணும். அதுக்காக அலுமினியம் ஃபாயில் இல்லைனா கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லைனா பால் கவர் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிளிங் ரேப் வச்சு டைட்டாக கவர் பண்ண போகிறேன். ஏன்னா ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ மூடி மட்டும் மூடணும் அப்படின்னா ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கவர் பண்ணுறோம். டைட்டாக கவர் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பால் கவர் கூட எடுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி கிளிங் ரேப் யூஸ் பண்ணியிருக்கேன். டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தான் விட போகிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். ஃப்ரீசரில் 8 மணி நேரம் இல்லைன்னா நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. நான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக தான் விட போகிறேன். இப்போது நைட் ஃபுல்லாக நான் வச்சு எடுத்துட்டேங்க. சூப்பராக நமக்கு செட் ஆகி வந்திருக்கு. இந்த கிளிங் ரேப் எடுத்துடலாம். செம சூப்பரான சாஃப்டான நல்ல க்ரீமியான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம க்ரீம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா க்ரீமியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.